நம்ம டேல்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பர்ச்சேஸ் சென்டர்ன்றது வச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த பர்ச்சேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்லி நம்ம சப்ளையர் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் பார்ட்டிகிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா அதாவது சப்ளையர் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 15 lakhs எபோவ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிஎஸ்ன்றது நமக்கு அப்ளிகபிள் ஆயிரும். ஸோ அப்படி டிடிஎஸ் அப்ளிகபிள் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா டேலி டிடிஎஸ்ன்றது வச்சுட்டு வந்திருப்போம். ஸோ அப்போது நமக்கு என்னென்ன எந்தெந்த சப்ளையருக்கு வந்து நம்ம டிடிஎஸ் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ளையருக்கு நம்ம வந்து பேன் நம்பர் கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எப்படி டேலில் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி அந்த வழியில் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிடிஎஸ் எந்தெந்த சப்ளையருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா லெஜஸ்ன்றது கொடுத்துக்கலாம். இதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ் இருக்கும், அது செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் வேலிடேஷன் டிடிஎஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டிடிஎஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபார்ம் டேக்ஸ் லெட்டர் சோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷன் மட்டும் நமக்கு வந்து நிற்கும். நம்ம ரைட் சைடில் வந்து F8 ஸோ ஆல் கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் நம்ம டிடிஎஸ் எந்தெந்த சப்ளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்கே வந்து வியூ ஆகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு சப்ளையோட நேம் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிடெக்டிவ் டைப். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்டாக்டோட பிரசன்ட் நேம், அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேன் நம்பர். இதில் வந்து பார்த்தாலே தெரியும் நம்ம எந்தெந்த சப்ளைக்கு வந்து பேன் நம்பர் கொடுத்துருக்கோம் கொடுக்கல அப்படின்றது நம்ம இதிலே ஈஸியாக பார்த்துக்கலாம். சப்போஸ் நம்ம பேன் நம்பர் அப்டேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸில் வித்தவுட் பேன் இருக்கும். ஸோ அது கொடுத்துட்டீங்கன்னா நமக்கு எது வித்தவுட்ல இருக்கோ அது எல்லாமே இங்கே வியூ ஆகும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம பேன் நம்பர்ன்றது கொடுத்துட்டு இங்கே அப்டேட் பண்ணி வச்சுக்கலாம். இது போட்டு என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பேன் நம்பர்ன்றது அப்டேட் ஆயிடும். ஸோ மறுபடியும் அந்த எக்ஸப்ஷன் ரிப்போர்ட்ஸ் போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேன் வேலிடேஷன் கேஸ் போயிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆல். ஸோ எக்ஸப்ஷன் எதிர்மே இருந்தாலும் நமக்கு இங்கே வரல. இங்கே ஸோ ஆல் கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே அப்டேட் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த சப்ளையருக்கு வந்து நம்ம வந்து பேன் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறம் டிரெக்ட் டைப் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பர்சன் நேம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பற்றி நம்ம ஈஸியாக பார்க்கலாம். ஸோ 3 days வந்து என்ன பண்ணதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதை கொடுத்த டீடைல்ஸுமே நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.